Hello பசங்களா, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சூப்பரா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டர் ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட் 1 of the classல I'm going to start off with talking to you about cell cycle, cell divisionல என்னெல்லாம் டைப் இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் பசங்களா. நம்ம கிளாஸ் 11 சிலபஸ்லேருந்து இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ் பட் ஆல்சோ அதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். நம்ம Xylem இருந்து ரொம்ப பெருமையோட லாஸ்ட் 5 வருஷத்துல எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ அந்த வகையில் இந்த 2025 ரிசல்ட்ஸும் கூட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட Xylemோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஸோ இஃப் யூ சி நம்மளோட ஆன்லைன் ப்ரோக்ராம் தளபதி பேட்ச் வந்து 12th படிக்கிற பசங்களுக்காகவே இருக்கிற ஆன்லைன் கோச்சிங். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சூப்பராக உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் சரி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்சான வெட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு வருஷம் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிற வருஷம் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்களே பார்த்துப்போம். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் 11th படிக்கிற பசங்களுக்கு நம்ம தல ப்ரோ கிளாஸஸ் அதேர் இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் ஆன திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி ப்ரோ கிளாஸஸ் ஃபார் த 12th பசங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நம்ம கோச்சிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான் இது. ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் 12 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதணும், அவ்வளோதான். அண்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் வில் பி பூஸ்டட் டு த நெக்ஸ்ட் லெவல் பசங்களா. ஓகே, அண்ட் நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி வி ஹேவ் த MAARA பேட்ச். ஸோ MAARA பேட்ச்லேயும் வந்து நிறைய பசங்க பெனிஃபிட் ஆகி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கரியர்ஸை பர்சியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த லைனில் நீங்களும் வரணும் அப்படின்னா கம் ஜாயின் அஸ் இன் த ஜர்னி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஆல்ரைட், ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் செல் டிவிஷன் அண்ட் செல் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஒவ்வொரு தடவையும் நம்ம செல் டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் ஓகே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை நான் ஈக்குவலாக 2 பேருக்கும் கொடுக்கணும். அப்போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி ஓகே டூப்ளிகேஷன் ரெப்ளிகேஷன் பண்ணி ஆளுக்கு ஒரு காப்பி அப்படின்னு சொல்லி நான் பிரித்து கொடுக்கணும். தென் இதை தவிர என் செல் வந்து வளர்ந்து இந்த ஒரு டிவிஷனுக்கு தயாராகணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடக்கணும். ஓகே, ஸோ என்னோடய ப்ராஜெனி செல்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓகே நம்ம வந்து செல் டூப்ளிகேட் பண்ணி நம்ம எல்லா விதமான கான்ஸ்டிடியூவன்ட்ஸையும் சிந்தசைஸ் பண்ணி தென் இவென்ச்சுவலாக நம்ம டிவைட் பண்ணி முடித்து நம்மளோட ப்ராஜெனி செல்ஸ் வெளியே வர வரைக்கும் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செல் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி கண்டினியூவஸான ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்கும் இந்த என்டையர் செல் சைக்கிள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸை தாண்டி மிச்ச ஃபேஸஸில் என்னெல்லாம் மேம் நடக்கும். ஸோ வளர்ச்சிங்கிறது முக்கியம் இல்லையா. ஸோ எப்படி வந்து நான் என்னோடய செல் வந்து மிச்ச கம்போனன்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெப்ளிகேட் பண்ண போகுது, எப்படி என்னோடய சைட்டோபிளாசம் வளர போகுது, எப்படி என்னோடய டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி என்டையராக நான் வந்து டிவிஷன் ஆகி முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அண்டர் த செல் சைக்கிள். ஸோ இந்த ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கண்ட்ரோல்ட். எக்கச்சக்கமான செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கரெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு செல்னால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகே, ஸோ என்னெல்லாம் மேம் ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஒரு டிப்பிக்கல் யூகேரியாட்டிக் செல் சைக்கிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செல் டிவைட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் ஆகும். அதனால தான் வந்து டுடே இஃப் யூ கெட் ஹர்ட் கிட்டத்தட்ட நாளைக்கு அதே 24 hours ஆகும்போது தான் யூ வில் ஃபைண்ட் த wound healing or the cells growing and all that, right? ஸோ ஆனால் இந்த டைம் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 90 நிமிஷம் தான்.
அண்ட் அதே ஈக்குவலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 18 நிமிஷம் தான். ஓகே, ஒரு 20 நிமிஷம் தான் வந்து அதோட டோட்டல் செல் டிவிஷனுக்கான டைம். ஓகே, ஸோ என்ன மாதிரி நம்ம இதை டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வி ஹேவ் அன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஒரு டிவிஷனுக்கும் இன்னொரு டிவிஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ். அண்ட் தென் வி ஹேவ் த ஆக்சுவல் டிவிஷன் ஃபேஸ் which we call as the M phase. Okay, so when you talk about the M phase, அங்கே தான் actual division நடக்க போகுது. அண்ட் இது நடக்கிறதுக்கு ஆக்சுவலாக வெறும் ஒரு மணி நேரம் தான் வேணும் மொத்தமே. பட் ஆனால் 95% ஆஃப் த டியூரேஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், இன் திஸ் ஒரு டிவிஷனுக்கும் அடுத்த டிவிஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்க்காக தான். சரியா? ஸோ இந்த எம் ஃபேஸ் வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சதா, சரி ஓகே இந்த பிரிச்சுக்கோ, உனக்கு இது உனக்கு அதுன்னு கொடுக்கறது மட்டும்தான் வந்து இஸ் த எம் ஃபேஸே தவிர மிச்சப்படியான ப்ரிப்பரேஷன், செக் பாயிண்ட்ஸ், எல்லா ரெகுலேஷன் எல்லாமே இந்த இன்டர்ஃபேஸில் தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸில் வாட் இஸ் ஹேப்பனிங், நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் டிவிஷன் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இதை ஃபர்தராக நம்ம 3 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணுவோம் பசங்க, which is the G1, S and the G2 phase. So G stands for the gap phase, or we can also say growth phase. So in the G1, S, G2 phase தாண்டி தான் இந்த ஒரு செல் வந்து M phase குள்ள it will enter. Okay, now when you look at G1 phase, so actually the cell cycle னு சொல்லும்போது இப்படி ஒரு ரவுண்டா நீங்க indicate பண்ணிக்கோங்க, wherein I will have an M phase, then I will have a G1 phase. Okay, I will have a S phase, and then I will have a G2 phase. Okay, so in the ஒரு division முடிஞ்சாச்சு அப்படின உடனே next it will enter into the G1 phase. All right, now in the G1 phase குள்ள வரப்ப இங்கே தான் வந்து ஓகே நம்ம இப்போ ரெப்ளிகேட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஆகி வளர ஆரம்பிக்கும். பட் டிஎன்ஏ இன்னும் ரெப்ளிகேட் ஆகாது, இட் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு க்ரோ. ஓகே, க்ரோ ஆனதுக்கப்புறமா இட் வில் டிசைட், சரி ஓகே நம்ம இப்போ டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி இங்கே நடுவில் வந்து ஒரு செக் பாயிண்ட்டை மீட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னதும் இட் வில் கோ இன்டு த எஸ் ஃபேஸ், அது சிந்தசிஸ் ஃபேஸ். இங்கே தான் டிஎன்ஏ ப்ராப்பராக ரெப்ளிகேட் ஆக போகுது. ஸோ நார்மலாக என்னோட செல் வந்து n number of chromosomes. ஓகே, இப்போ நம்ம வந்து 2n diploid ஆன organisms, நமக்கு 46 pairs of 46 chromosomes or what you call as 23 pairs of chromosomes இருக்கு. நான் இந்த chromosomes நான் இப்போ டபுள் பண்ணோம்ல, டூப்ளிகேட் பண்ணோம்ல. ஸோ இப்போ ஆரம்பிக்கிறப்ப நான் 2Cல இருந்தேன் அப்படின்னா இது முடியறப்ப நான் 4Cல இருப்பேன். அவ்வளோ ஜெனட்டிக் கான்டென்ட் வந்து என்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன டிஎன்ஏ இருந்ததோ அதுக்கு அப்படியே டபுளாக ஐ வில் டர்ன். பட் ஆனால் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு சொன்னால், வெதர் இட் இஸ் n number of chromosome or it is a 2n number of chromosome, அது அப்படியே தான் இருக்கும். I will just double it. Okay, so if let's say this is my chromosome, okay, இந்த chromosome அப்படியே நான் காப்பி போட்டுருவேன், அதுதான் இது. ஓகே, ஸோ இஃப் யூ சி நம்ம பாடியில் நம்ம எல்லாருமே ஒரு 2n ஆர்கானிசம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப ஓகே இது நடுவில் போட வேணாம் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். இங்கே வந்து 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ்னால் ஒரு n வந்து அம்மாவோட காப்பி, ஒரு n வந்து அப்பாவோட காப்பி. ஓகே, ஸோ வி ஹாவ் 2 குரோமோசோம்ஸ் ஆஃப் த சேம் நம்பர். ஸோ இப்போ குரோமோசோம் 1 அப்படின்னா ஐ ஹாவ் 2 சேம் குரோமோசோம் 1. இப்போ டிவைட் ஆகணும்னா இந்த காப்பியும் ஒன்று ஈச் ஆஃப் த செல்ஸுக்கு போகணும், இந்த காப்பியும் ஒன்று ஈச் ஆஃப் த செல்ஸுக்கு போகணும் இல்லைல்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு டூப்ளிகேட் த கண்டென்ட் இன் ஈச் குரோமோசோம் அண்ட் ஃபார்ம் சம்திங் லைக் திஸ். அப்போ ஒரே குரோமோசோமோட ஒரு 2 காப்பி வந்து ஐ எம் ஜென்ரேட்டிங். ஸோ அதுதான் வந்து வி கால் ஆஸ் த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னால் என்ன? இந்த ஒரே குரோமோசோமில் இப்படி சிங்கிளாக இருந்ததை இப்படி நான் டபுள் ஆக்கிட்டேன். ஸோ இந்த டபுளாக எனக்கு வந்து இப்போ நான் ஃபார்ம் பண்ணது வந்து வில் பி மை சிஸ்டர் குரோமேட்டிட். ஓகே, நான் இப்போ இந்த குரோமோசோம் 1 நான் ஒரு மெட்டர்னல் காப்பி வச்சுருக்கேன், குரோமோசோம் 1 நான் இன்னொரு பெட்டர்னல் காப்பியில் வச்சுருக்கேன். அப்போ இந்த சேம் குரோமோசோம் 1க்கு ஒரு மெட்டர்னல் ஒரு பெட்டர்னல் 2 காப்பி இருக்கா? அந்த 2 காப்பியும் தான் ஐ வில் கால் ஆஸ் அ ஹோமோலாகஸ் குரோமோசோம். Understood? So 1 chromosome will be homologous, 1 and 4 will be what? Non-homologous, because இது 1 இது 4 ரெண்டா not the same. So அப்போ non-homologous chromosomes. Okay, now இதுக்கு ஒரு chromatid இருக்கு, இப்போ இதுக்கும் நான் திருப்பி இன்னொரு காப்பி போடுவேன்.
ஆனால் இந்த குரோமாட்டிட்ஸும் சேம் கிடையாது. இது இதோடது அது அதோடது. அப்போ இவனும் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். சிஸ்டர் குரோமாட்டிட்னா எனக்குள்ளேயே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டது. நான் சிஸ்டர்னா பக்கத்து குரோமோசோமோடது. அது வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோமோடது இருக்கலாம், இல்லை நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸோட தான் இருக்கலாம். Okay, so I hope you understood these terminologies here. Now talking about the animal cells, S phase la வந்து DNA replication வந்து nucleusல வந்து start ஆகி, okay, centriole வந்து duplicate ஆகும் cytoplasmல, okay, and then once the synthesis is complete, G2 phase, gap 2 phase க்கு போறச்ச proteins will be synthesized and they will prepare for the actual mitosis and the growth will keep on continuing. So அதான் G2 phaseல நடக்கும். Okay, so ஒரு சில adult animal cellsல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் செல்ஸில் அவ்வளோ ஆக்டிவாக எந்த செல்லுமே டிவைட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி ஒரு சில செல்ஸ் வந்து எப்போ தேவையோ ரீப்ளேஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஜுரியிலையோ இல்லை டெத்லேயோ மட்டும்தான் வந்து அது ரெப்ளிகேட் பண்ணும். பட் ஒரு சில செல்ஸ் வந்து எப்பயுமே ரெப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ ரெப்ளிகேட் பண்ண மாட்டேனோ இல்லை இப்போ பண்ண தேவையில்லைனோ இருக்கிற செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு G1 ஃபேஸை தாண்டி இந்த கேப் 1 ஃபேஸில் நான் என்ன வளரணும், என் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ எனக்கு இப்போ ஒன்றும் வளர்றதுக்கான அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி இட் வில் கோ அண்ட் என்டர் அண்ட் இன்ஆக்டிவான ஒரு ஸ்டேஜ். ஸோ எஸ் ஸ்பேஸுக்கு அது போகாமல் டைரெக்டாக அது வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜுக்கு போயிடும், விச் இஸ் கால்ட் ஆஸ் த குயிசன்ட் ஸ்டேஜ் ஆர் த G0 ஸ்டேஜ். clear everyone? now இந்த ஸ்டேஜில் செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும், ஆனால் எந்த விதமான டிவிஷனும் நடக்காது. ஸோ எனக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்தால் தானே இப்போ நான் டிவைட் ஆகணும், இல்லைன்னா இப்போ நான் ஒன்றும் டிவைட் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ரிமெயின் மெட்டபாலிக்லி ஆக்டிவ் பட் இட் வில் நாட் டிவைட். ஓகே, ஸோ ஒரு சில அனிமல் செல்ஸில் வந்து டிப்ளாய்டான சோமேட்டிக் செல்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த மைட்டாசிஸ்க்கான செல் டிவிஷனை பார்க்கலாம். பட் there are some cases wherein ஹாப்ளாய்டு செல்ஸும் இந்த மைட்டாசிஸை அண்டர்கோ பண்ணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபீலோட மேல் ஸ்பீஷீஸே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாப்ளாய்டான ஸ்பீஷீஸ். அப்போ அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணணும்னா அவங்களோட ஜீனோமே ஹாப்ளாய்டு தான். அப்போது ஹாப்ளாய்டான செல்ஸ் தான் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணும். ஓகே, பிகாஸ் யூஸ்வலாக வந்து we've seen only diploid cells undergo, we should not think எப்பயுமே அப்படி தானே. ஓகே, நான் இதை தாண்டி வந்து பிளான்ட்டும் வந்து will show mitotic divisions in both the haploid and the diploid cells. Okay, now talking about the mitosis. Now mitosis அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ரெண்டாக டிவைட் ஆக போகிற அந்த ஒரு டிவிஷன் ஃபேஸ் தான் இஸ் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நான் உள்ளே வச்சுருக்கிற என்னோடய ஜெனட்டிக் கண்டென்ட்டை நான் I have to divide இல்லையா. ஸோ அந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் கால்ட் அஸ் கேரியோகைனசிஸ். கேரியோனா நியூக்ளியஸ். ஸோ இந்த கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் த டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் தட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். அது மைட்டாசிஸ் இல்லை மியாசிஸ் அப்படின்னு என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த ஒரு எம் ஃபேஸ் இருக்குல்ல டிவிஷன் ஃபேஸை மைட்டாசிஸ் இல்லை மியாசிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். மைட்டாசிஸ்னால் எனக்கு இருக்கிற இந்த 2 காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம்லேருந்து அப்படியே ஒரு செட்டு இதுக்கு இன்னொரு செட்டு இதுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவேன். ஓகே, அதுதான் வந்து மைட்டாட்டிக்கான டிவிஷன். ஓகே, ஸோ எனக்கு இனிஷியலாக ஒரு குரோமோசோம் இருந்தது, இப்படி தான் இருந்தது இனிஷியலாக, அதை நான் டூப்ளிகேட் பண்ணி ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் மைட்டாட்டிக்கான டிவிஷன். இதே மியாட்டிக்கான டிவிஷன் அப்படிங்கிறது இந்த 2 செல்ஸையும் வச்சு இதுதான் என்னோட குரோமோசோம் 1 அப்படின்னா இந்த குரோமோசோம் 1ல் இருக்கக்கூடிய இந்த காப்பீஸ் அண்ட் இந்த கண்டென்ட்டை வச்சு I will produce 4 different cells of different genetic composition. This is to form the sex gametes, okay, sex cells or the gametes in the body. Okay, so when we talk about meiosis, I will talk to you in detail about what this is. But நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் செல்லை விட பாதி கண்டென்ட் தான் அதுக்குள்ளே இருக்குது.
So அதனால தான் we call this as the reduction division, whereas mitosis will be the equational division, because ஆரம்பிச்ச செல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்னோட ஃபைனல் செல்லும் இருக்கும். Okay, so in the division of the nucleus and the genetic material we call as the karyokinesis. Once that is done, and the cytoplasm you divide பண்ணி நான் ரெண்டு செல்ல ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணிடுவேன், which is called as the cytokinesis. So ஒரு division நடக்கணும் அப்படின்னா first karyokinesis நடக்கும், அதுக்கப்புறமா cytokinesisom நடக்கும். Okay, so இந்த M phase தான் is the most dramatic period, because இங்க தான் எல்லா விதமான action, எல்லா விதமான பிரிவு, எல்லா விதமான ஸ்டோரியும் வந்து இங்க தான் நடக்குது. Now equational division அப்படின்னா என்னோட பேரண்ட் செல்லும் சரி என்னோட டாட்டர் செல்லும் சரி ஒரே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து கிளியர் கட்டாக இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் தேர் கேன் பி அ டிவிஷன் ஆஃப் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தட் வீ கேன் சே இன் திஸ் பர்டிகுலர் டிவிஷன். ஸோ அந்த 4 ஃபேஸ் என்ன அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், anaphase and the telophase. Okay, so in the 4 phases வந்து is there in the division cycle. Okay, so prophase அப்படிங்கிறது mitosisல is the longest phase. So first karyokinesis நடக்கிறதுக்கான first stage வந்து இந்த prophase. So அப்போ first chromatin material இருந்த என்னோட genetic material I will condense and form something called as the chromosome. Okay, so first condensation வந்து ஆரம்பிக்கணும். Then இந்த ஒரு chromatin material வந்து நான் சொன்ன மாதிரி it has to condense and form the chromosome. Then இந்த ஒரு chromatin material சுத்தி இருக்கிற nucleus இருக்குல்ல, அதோட envelope nucleolus அப்படிங்கிற dense region எல்லாமே disappear ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட கண்டென்சேஷன் ஆரம்பித்து எல்லா பார்ட்ஸும் தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகி தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த ஒரு குரோமோசோம்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த செல். ஓகே, திஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். தென் நெக்ஸ்ட் என்ன நடக்கும், தேர் இஸ் அ சென்ட்ரோசோம் which has undergone the duplication during synthesis phase. சென்ட்ரோசோம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனல். நான் இந்த ஒரு சென்ட்ரோசோம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் போல்ஸ் ஆஃப் த செல்ஸுக்கு போய் இட் வில் ஸ்டார்ட் த்ரோயிங் சம் filaments called as the spindle fibers. Okay, so ஒரு சில microtubules இந்த ஒரு சென்ட்ரோசோம் வந்து will start putting into the cell. Okay, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட குரோமாட்டின் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி ஒரு குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு வந்து நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்ளியன் ஆகி நியூக்ளியோஸ் எல்லாம் டிசப்பியர் ஆகி இந்த சென்ட்ரோசோம் வந்து சைடில் போயிட்டு இட் இஸ் ரேடியேட்டிங் மை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ப்ரோஃபேஸுங்கிற ஸ்டேஜ் முடியறப்ப வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த சென்ட்ரோசோம் போடுற இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து என்னோட செல் ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். என்னோட குரோமோசோம்ஸ் வந்து இந்த சென்ட்ரோசோமில் இந்த சென்ட்ரோசோமில் அட்டாச் ஆகி சென்ட்ரோமியர் விசே. ஓகே, நாட் சென்ட்ரோசோம் இஸ் த ஆர்கனல். சென்ட்ரோமியரில் வந்து அட்டாச் ஆகி இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாம் ப்ராப்பரான ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இந்த தேவையில்லாததெல்லாம் வந்து டிஸப்பியர் பண்ணி நான் வந்து ஒரு லே அவுட் போட்டு வச்சுப்பேன். நவ் இதை வந்து நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ரேண்டமாக முதந்துன்னு இருக்கிற என்னோட குரோமோசோம் எல்லாத்தையும் எடுத்து ஐ எம் கோயிங் டு அரேஞ்ச் இட் இன் டு அன் ஈக்வேட்டோரியல் பிளேன். ஓகே, மெட்டாஃபேஸை வந்து ரிமெம்பர் ஆஸ் மிலிட்ரி MM. ஓகே, ஸோ மிலிட்ரி ஃபேஸில் வந்து எல்லாரும் அட்டென்ஷன் அப்படின்னு ஒரே லைனில் வந்து ஃபேஸ் ஆவாங்க. Okay, they will start aligning themselves. Okay, so இந்த ஒரு ப்ராப்பர் கண்டென்சேஷன் முடிஞ்சு என்னோட நியூக்ளியர் எம்பளம்லாம் காணாமல் போய் இவங்க வந்து கரெக்டாக என்னோட சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகி இந்த ஈக்வட்டோரியல் பிளேட்டில் அலைன் ஆகிறது தான் we call as the மெட்டாஃபேஸ். அண்ட் இந்த மெட்டாஃபேஸில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகி எல்லாரும் ஒன்றா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சரியா, நான் இந்த ஒரு சென்ட்ரோமியரில் இருக்கிற ஒரு டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் தான் we call as kinetochore, which will be attached to the spindle fiber. You can remember that பசங்களா. and நான் சொன்ன மாதிரி they lie in the equatorial plane and they will get attached. Now once the attachment is over, நான் சொன்ன மாதிரி நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணேன் இல்லையா ஒரு குரோமோசோமுக்கும், இப்போ அவனை நான் டிவைட் பண்ணணும்.
correct? So I will have this spindle fiber attached, and in the attached on spindle fiber மூலியமா நான் அதை இழுத்து பிரிச்சிருவேன். ஸோ என்னாகும், இவன் வந்து பிரிஞ்சு இவன் ஒருத்தன் இந்த பக்கமும் இன்னொருத்தன் இந்த பக்கமும் மைக்ரேட் ஆக ஆரம்பிப்பான். ஓகே, ஸோ அதை பிரிச்சாச்சு. பிரித்து the chromosomes will now start moving. ஸோ இந்த பிரித்து அது மூவ் ஆகிற ஸ்டேஜ் தான் ஃபர்தராக anaphase அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ they will split simultaneously, and ஒவ்வொரு daughter chromatidum வந்து refers to as daughter chromosomes வந்து will migrate towards the opposite poles. Okay, so once they reach the opposite poles, அங்க இன்னும் spindle fiberல அவங்க attached இருக்காங்க. Okay, and இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் we call this as the anaphase. So டக்குன்னு பிரிஞ்சாச்சு அப்படின்றப்ப next லாஸ்டா we have the telophase. So மொத்தமா என்னோட genetic material நகர்ந்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பெக்டிவ் போல்ஸில் வந்த உடனே they will start to lose the chromosome structure. ஸ்லோவாக கழண்டு குரோமாட்டின் ஃபைபராக வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, தென் அதே மாதிரி வந்து மிச்ச நியூக்ளியோலஸ் அதெல்லாம் வந்து ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்கிற டைம் அது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து திருப்பி என்னோட காணாமல் போன கால்கி அப்பேரட்டஸ் ER எல்லாமே திருப்பி it will start appearing, and குட்டியாக வந்து they will start forming two different cells. ஸோ இது வரைக்கும் வந்து என்னோட நியூக்ளியஸ் மட்டும்தான் ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகி என்னோட செல் டிவைட் ஆகிற ஸ்டேஜில் இப்போ தான் இங்கே வந்து ஃபரோ வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. Now once the karyokinesis is complete, I will move into cytokinesis, wherein இந்த நியூக்ளியஸ் மட்டும் இல்லாமல் மிச்ச ஆர்கனல்ஸ், மிச்ச சைட்டோபிளாஸ்மிக் எலிமெண்ட்ஸ், மிச்சது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி ப்ராப்பரான ரெண்டு செல் வந்து I will form. பட் இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் in the case of animals and the plants. ஸோ ஆனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபரோ வரும், அப்படியே ரெண்டு செல் வந்துடும், அதுக்கப்புறம் ரெண்டு செல்லும் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான், இதுக்கு பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. பட் பிளான்ட் சைட்டோகைனசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் த ஃபார்மேஷன் அவங்களுக்கு ப்ராப்பரான செல் வாலும் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ஃபார்ம் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு சிம்பிள் ப்ரிகர்சல் செல்லுக்கு இந்த ஒரு நியூ செல் வால் வந்து பிகின் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ரெண்டு செல் வாலையும் நடுவில் பிரிக்கிறதுக்கு ஒரு மிடில் லேமெலா வந்து பக்கத்து செல்லையும் பிரிக்கிற மாதிரி இட் வில் கம் அண்ட் அசெம்பிள் இட் செல்ஃப். ஓகே, ஸோ சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கிறப்ப எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கேரியோகைனசிஸ்க்கு அப்புறமா சைட்டோகைனசிஸ் வந்து நடக்கும். ஒருவேளை என்னோட இந்த கேரியோகைனசிஸ்க்கு அப்புறமா சைட்டோகைனசிஸ் நடக்கலை அப்படின்னா என்னாகும், இந்த ஒரே செல்லில் ரெண்டு காப்பீஸ் ஆஃப் டோட்டல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், which will increase the ploidy of my cell. ஸோ டிப்ளாய்டுக்கு பதிலாக நான் ட்ரிப்ளாய்டாவோ இல்லை டெட்ராபாய்டாவோ ஆயிடுவேன். ஸோ நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸில் திஸ் இஸ் நாட் பாசிபிள், பட் நிறைய பிளான்ட் செல்ஸில் திஸ் இஸ் ஸ்டில் பாசிபிள். ஸோ மைட்டாசிஸில் என்ன நடக்குது, நான் வந்து I am distributing the cytoplasm and the nucleus, the nucleus or components. Okay, so இங்கே வந்து it results in disturbing the ratio of the nucleus and the cytoplasm. Okay, so ஒவ்வொரு செல்லையும் இந்த ஒரு நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம் ரேஷியோவை நான் திருப்பியும் வந்து ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மைட்டாசிஸ் இஸ் த ஒன்லி வே. தென் எனி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வளரணும் அப்படின்னா எனக்கு இந்த மைட்டாசிஸ் தான் ஒன்லி வே. தென் ஐ ஆல்சோ ஹாவ் த குரோமோசோம் நம்பரை மெயின்டைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி. ஓகே, எனி கைண்ட் ஆஃப் ரிப்பேர் இல்லை வூல்ட் ஹீலிங் நடக்கணும்னா நமக்கு அடிப்பட்ட செல்லை தாண்டி புது செல் வளர்ந்து அதை கவர் அப் பண்ணணும்ல. ஸோ தட் இஸ் பேசிக்லி வாட் மைட்டாசிஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஆஃப். ஓகே, அண்ட் அதையும் தாண்டி வந்து நம்மளோட கட் செல்லாக இருக்கட்டும், பிளட் செல்லாக இருக்கட்டும், எபிடர்மிஸாக இருக்கட்டும், கான்ஸ்டண்ட்டாக நம்ம எங்கேயாச்சும் போய் அடி வாங்கிட்டு இருக்கோமா, கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா. ஸோ நம்மளோட இந்த growth வந்து will keep on happening where which is contributed to the mitosis. Okay, so in the continuous growth of plants வந்து of cells வந்து will happen in the case of plants, but அனிமல்ஸில் அப்படி கிடையாது. ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம வளருவோம், அதுக்கப்புறம் வளர்ச்சிங்கிறது நின்றோம். பட் பிளான்ட்ஸில் வந்து பீட் அப்பிக்கல் ஆர் த லேட்ரல் மெரிஸ்டெம்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்னால இந்த ஆக்டிவ் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹோப் த மைட்டாசிஸ் இஸ் வெரி கிளியர் டு யூ பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி டீலிங் வித் த மியாசிஸ் ப்ராசஸ்.
ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக எப்படி மியாசிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைட்டாசிஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் மைட்டாசிஸோட இந்த ஃபேஸஸ் எல்லாமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஜைலம்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண டாப்பர்ஸ் பசங்களா. ஸோ அவ்வளோ அட்டகாசமான பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க நம்ம கோர்சஸ்லேருந்து. ஸோ நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தளபதி ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அல்லது நம்மளோட வெட்ரி ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, which is for the repeaters. Thala Pro classes are for the 11th standard படிக்கிற பசங்க and 12th படிக்கிற பசங்களுக்கு ஆஃப்லைனில் we have the தளபதி ப்ரோ கிளாஸஸ். இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நம்மளோட ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச் வந்து இஸ் த மாரா பேட்ச் பசங்களா. ஸோ நம்மளோட சென்டர்ஸை விசிட் பண்ணி டெஃபினட்டாக உங்கள் அட்மிஷன் குவைரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம ஜைலமோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் அ பெட்டர் success and for a better accomplishment of your goals. So kandipa nama channel subscribe pannunga and I'll see you all in the next class very soon pasangla. Take care.